अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானிடத்திலே ஆறாத காதல் கொண்டவளான ஆண்டாள் கண்ணபிரானை உடனே தான் அடைய வேண்டும் என்று துடிப்பு கொண்டாள். அந்த கண்ணபிரானை உடனே பெற முடியாத வருத்தத்தை ஆற்றிக்கொள்வதற்காக அவள் அனுகரித்து தரித்தல் என்கின்ற ஒரு செயல், அதாவது ஏற்கனவே கோபிமார்கள் ஒரு காலத்திலே செய்த செயலை இப்பொழுது தன்னை கோபிகையாக பாவித்துக் கொண்டு அப்படி சிறிது நேரம் போதுபோக்குதல் என்று ஒரு செயல். அது அப்படிப்பட்ட செய்கையை ஆண்டாள் செய்தாள். அதுதான் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தமாக விரிந்தது. விடியற் காலையிலே எழுந்து தன்னை கோபிகையாக பாவித்துக் கொண்ட ஆண்டாள் திருவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாகவும் அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளை எல்லாம் கோபிகைகளாகவும் கொண்டு அவள் நந்தகோபருடைய திருமாளிகையாக அந்த வடபெரும் கோயிலை நினைத்து அங்கே எழுந்தருளிருக்கின்ற வடபெரும் கோயிலுடைய ஆணைய கண்ணபிரானாக நினைத்து இப்படி நோன்பு நோற்பதாக செல்லுகிறது திருப்பாவை. விடியற் காலையிலே எழுந்திருந்தாள். நோன்புக்கு வேண்டிய செயல்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டாள். உறங்கி கிடப்பவர்களையும் எழுப்பிக் கொண்டு நந்தகோபர் திருமாளிகைக்கு சென்று கோயில் காப்பான் வாசல் காப்பான் அனுமதி பெற்று உள்ளே சயனித்து கிடந்த நந்தகோபர், யசோதை, கண்ணபிரான், நம்பிமூத்த பிரான், நப்பின்னை பிராட்டி என்று எல்லாரையும் எழுப்பி அந்த கண்ணபிரானிடத்திலே நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களாக சிலவற்றையெல்லாம் பிரார்த்தித்து சால பெரும்பறை பல்லாண்டிசைப்பார் என்று இவற்றையெல்லாம் கேட்டாள். தங்களுக்கு பெற வேண்டிய சன்மானம் என்று அவற்றையும் தெரிவித்தாள். சூடகம், தோள்வளை, தோடு, செவிப்பூ, ஆடை உடுப்போம், பால் சோறு என்று அவற்றையும் தெரிவித்தாள். இவற்றையெல்லாம் பெறுவதற்கு தகுதியாக தங்களிடத்திலே சாதனம் இல்லை என்றாலும் அவனே தங்களிடத்திலே வந்து பிறந்திருக்கிறானே, அதுதான் உயர்ந்த சாதனம், சித்த சாதனமான எம்பெருமானை பற்றி இருப்பவர்கள் தாங்கள் என்று அதையும் தெரிவித்தாள் என்று இப்படி திருப்பாவை சென்றது. கடைசியிலே அந்த எம்பெருமானிடத்திலே என்ன சொன்னாள்? எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற காமங்கள் மாற்று என்று உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே நாங்கள் தொண்டு செய்பவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய அதற்கு தடையான பிற ஆசைகள் யாவை இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீயே போக்கியருள வேண்டும் என்று இப்படி விண்ணப்பித்தாளே, இதுதான் ஆண்டாள் நோற்ற திருப்பாவை நோன்பு என்று தெரிகின்றது. அப்படி நோன்பை அனுஷ்டித்தவர்கள், அந்த நோன்பை அனுஷ்டித்தவர்கள் ஒரு காலத்திலே கோபிகைகள், அதை அனுகரித்தவள் ஆண்டாள். இப்பொழுது அந்த திவ்ய பிரபந்தத்தை கொண்டு நாம் அதை அனுசந்திக்கிறோம். நமக்கு என்ன பயன் கிடைக்கும் இந்த திவ்ய பிரபந்தத்தை அனுசந்திப்பதனாலே என்பதை ஆண்டாள் 30வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்ழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாத்தை அணிபுதுவை பைங்கமலத் தண்டறியல் வட்டர்விராது சொன்னார். தங்கத்தமிழ் மாலை முப்பதம் தப்பானே எங்க பரிசுரைப்பார் இரண்டு மால்வரைத்தோர் செங்கன் முகத்த செல்வத் திருமாலால் என்றும் திருவருளத்து என் குருவரம்பாய். கோபிகைகள் நோன்பு நோற்றார்கள். அதை மறுபடியும் தெரிவிக்கிறாள். யாரை குறித்து நோன்பு நோற்றார்கள் என்றால் கண்ணபிரானை நாயகனாக கொண்டு நோன்பு நோற்றார்கள். அதை தெரிவிக்கிறாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை என்றால் வங்கக்கடல், வங்கக்கடல் என்றால் அலையெறிகின்ற கடல் என்று சொல்லலாம், அல்லது கப்பல்கள் உலவுகின்ற கடல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கடலை கடைந்தான் எம்பெருமான். அப்படி ஒரு கடலை கடைந்தபடியினாலே என்ன ஆயிற்று என்றால் மாதவனாக ஆனான் என்று கடலை கடைந்தபடியினாலே தானே
அதிலிருந்து அமுதம் கிடைத்தது. அதற்கு பிறகு பிராட்டியான ஸ்ரீமகாலட்சுமி அவளும் கிடைத்தாள். அவளை தனக்கு பத்தினியாக அடைந்தான் எம்பெருமான் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே வங்கக்கடல் கடைந்தான். அவன் மாதவனாக, அதாவது பிராட்டிக்கு மணவாளனாக அவன் ஆனான். அங்கே அவன் கடல் கடைந்தான், ஒரு பிராட்டியை பெற்றான். இங்கே திருவாய்ப்பாடியிலே அவன் இப்படிப்பட்ட நோன்பு என்கின்ற அந்த கடலை கடைய இத்தனை அவனுக்கு கோபிமார்கள் கிடைத்தார்கள் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட மாதவனை கேசவனை, அவன்தான் கேசவன் என்னால் சுருண்ட கேசத்தோடு கூடியவன். அந்த கடல் கடைந்த காலத்திலே அவனுடைய தோளும் தோள் மாலையும் அசைய, அந்த குழல்கள் எல்லாம் அசைய, அவன் கடல் கடைந்த போது இருந்த அழகு, அதைத்தான் இந்த இடத்திலே மாதவனை கேசவனை என்று சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட எம்பெருமானை திங்கள் திருமுகத்து செழியார், திங்கள் திருமுகம் என்றால் சந்திரனை போன்ற ஒளியுடைய முகத்தை உடையவர்கள். திங்கள் என்றால் சந்திரன், அதை போன்ற ஒளியுடைய அந்த முகத்தையெல்லாம் உடைய கோபிகைகள், அவர்களெல்லாம் சேழையார், நல்ல ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்களாம். எப்படி என்றால் அந்த கண்ணபிரானிடத்திலே போய் சூடகம் தோள்வளை தோடு செவிப்பு என்று அத்தனையும் அவனும் நப்பின்னை பிராட்டியுமாக பூட்ட அதையெல்லாம் அணிந்து கொண்டார்கள் அல்லவா. ஆயினாலே சேழையார் சென்று இறைஞ்சி அதற்கு மேலே அங்கு அப்பறை கொண்டவாற்றை என்றாள். அங்கு என்னால் அந்த திருவாய்ப்பாடியிலே, அப்பறை என்றால் அந்த நோன்புக்கு வேண்டிய பறை, அதை அவர்கள் பெற்று போனார்கள். ஆனால் அதை இங்கு இப்பரிசு உரைப்பார் என்றால், இந்த இடத்திலே இப்பரிசு என்னால் இப்படி இங்கே ஆண்டாள் நோற்ற பொழுது அவள் என்ன பண்ணினாள், அதையே வியாஜமாக கொண்டு திருப்பாவை அருளி செய்திருக்க செய்தேயும் அவள் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை பெற்று போகாமல் எம்பெருமானிடத்திலே உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற காமங்கள் மாற்று உற்றோமேயாவோம், உனக்கே ஆட்செய்வோம் என்று சொன்னாலே அதுதான் இங்கு இப்பரிசு என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. அதை சொன்னவள் யார் என்றால் அணி புதுவை பைங்கமலர் தண்டரியல் பட்டர்பிரான் கோதை என்று தம்முடைய திருத்தகப்பனார் ஆச்சாரியர் அவருடைய பெயரையும் சேர்த்து சொல்லுகிறாள். ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தி என்று சொல்லுவதுதான் ஒருவனுக்கு பெருமையாம். ஆகையினாலே அவர் யார் என்னால் அணிபுதுவை, உலகத்திற்கே அலங்காரமாயிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூராம். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பட்டர்பிரான் என்று அந்த பெரியாழ்வார், அந்த பட்டர்பிரானுடைய புத்திரியாய், அந்த பட்டர்பிரானுடைய சிஷ்யையாய் இருக்கக்கூடிய அணிபுதுவை பைங்கமலர் தண்டறியல், தன் தெரியல் என்னால் அவர் குளிர்ந்த தாமரைமணி மாலை அதை அணிந்து கொண்டிருக்கிறாராம். அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய திருக்குமாரியான ஆண்டாள் அவள் அருளி செய்த சங்க தமிழ் மாலை. சங்கம் என்னால் கூட்டம் கூட்டமாக அனுபவிக்க வேண்டிய மாலை. அதிலே தமிழ் மாலை என்னால் தமிழிலே அமைந்த மாலை என்பது மட்டும் பொருள் அல்ல. தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்ற பொருள் உண்டு, தமிழ் என்ற சொல்லுக்கு எளிமை என்ற பொருள் உண்டு. ஆஹா, ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இனிமையான மாலை, அதற்கு மேலே மிகவும் எளிமையான உயர்ந்த வேதாந்த கருத்துக்களை எல்லாம் எளிய தமிழிலே சொன்ன மாலை. ஆஹா, எம்பெருமான் என்ன செய்தான், எளியவனாக வந்து அவதரித்தான். அப்படிப்பட்ட உயர்ந்தவன் தன்னை கண்ணனாக ஆக்கிக் கொண்டு எளியவனாக வந்தான். உடனே பிராட்டி என்ன பண்ணினாள், அவளும் தன்னை மிகவும் எளியவளாக ஆக்கிக் கொண்டு இங்கே ஆண்டாளாக வந்து அவதரித்தாள். உடனே வேதம் என்ன செய்தது என்னால் அதுவும் தன்னை மிகவும் எளிமையாக ஆக்கிக் கொண்டு இப்படி திருப்பாவையாக வந்து அவதரித்ததாம். ஆயினாலே அது எளிமையான மாலை, சங்கத்தமிழ் மாலை. அந்த 30 தப்பாமே உரைப்பார் என்று அதிலே பாசுரமும் குறையாமல் இங்கு இப்பரிசுரைப்பார் என்று அந்த திருப்பாவையினுடைய வைபவம் ஒரு பாசுரம் குறைந்தாலும் ஒரு உயர்ந்த அர்த்தம் குறைந்து விடுமாம். அப்படி அணிபுதுவை பைங்கமலர் தண்டறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை. கோதை என்ற சொல்லுக்கு மாலை என்பதுதான் தமிழிலே பொருள். ஆஹா, கோதை சொன்ன மாலை என்று சொன்னால் என்ன அர்த்தம், மாலை சொன்ன மாலை. ஆஹா, இதை அழகாக அழகிமணவாள பெருமாள் நாயனார் காட்டி அருளுகின்ற. இது திருப்பாவை என்பது எப்படிப்பட்டதுன்னா மாலை கட்டின மாலை என்று தெரிவிக்கின்றார். அதாவது மாலை என்ற பெயருடையவளான ஆண்டாள் அவள் கட்டின பாமாலை திருப்பாவை. அது மட்டுமல்ல, மாலை கட்டின மாலை. ஆஹா, மால் என்றவனான எம்பெருமான் அவனையே கட்டிவிட்டாளாம் இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தாலே. ஆஹா, மாலை கட்டின மாலை, அது மாலை கட்டின மாலை என்பதாக நாயனார் காட்டுகின்றார் அழகிமணவாள பெருமாள் நாயனார்.
அப்படிப்பட்ட அந்த திருப்பாவை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால் என்று அடியவர்களிடத்திலே அன்பினாலே மிகவும் சிவந்திருக்கிற திருக்கண்கள், அந்த திருக்கண்களுடைய செல்வத் திருமாலால் அந்த எம்பெருமானுடைய அருளாலே இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று இங்கும் எங்கும் என்கிறார். அதாவது இந்த பிரபந்தத்தை சொன்னால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னால் அப்பொழுது இந்த உலகத்திலே ஒன்றுமில்லையா என்று கேட்பார்களாம். இல்லை, இந்த உலகத்திலே உயர்ந்த பெயர் கிடைக்கும் என்றால் அப்பொழுது மோட்சம் கிடைக்காதா என்று கேட்பார்களாம். அப்படி அன்றிக்கே செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் இங்கிருக்கிற நாளிலே உயர்ந்த ஒரு வாழ்வு கிடைக்கும், அது பகவத் பக்தி கிடைக்கும். அதே சமயத்திலே அங்கு சென்றால் உயர்ந்த பேரின்பம் கிடைக்கும். ஆஹா, அங்கும் இங்கும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று இப்படியாக 30 பாசுரத்திற்கு பலன் சொல்லி தலை கட்டினாள் ஆண்டாள். வேதத்தினுடைய சாரம் அப்படியே திருப்பாவை ஆகையினாலே திருப்பாவை 30 பாட்டையும் அனுசந்தித்தாலே போதும் என்கிறார் பராசர பட்டர். அதுவும் முடியவில்லை என்றால் சிற்றஞ்சிறுகாலை என்கிற ஒரு பாசுரத்தையாவது நாம் அனுசந்திக்க வேண்டும். அதுவும் இல்லை இருந்தால் நாம் இருந்த இருப்பை நினைப்பது என்று பட்டர் அருளி செய்கிறார். ஆஹா, ஒரு கன்றுக்கு நற்கன்றுக்கு இறங்கும் பசு கன்றுக்கும் இறங்குமா போலே இந்த திருப்பாவையை நாம் அனுசந்தித்தோமானால் அந்த கோபிகைகளுக்கு கிடைத்த பயன், அதாவது அனுஷ்டித்த கோபிகைகள் பெற்ற பேரு, அனுகரித்த ஆண்டாள் பெற்ற பேரு, அதை அனுசந்திக்கிற நாமும் பெற்றுவிடலாம் என்று பராசர பட்டர் அருளி செய்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட திருப்பாவையை நாம் தினந்தோறும் அனுசந்தித்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகுவோமாக. நாடு நகரம்